தீனால் சுட்ட முன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. சில பேரை பார்த்தோம்னா நம்ம ஆத்துக்கு எதிர்த்த பிளாட்ல இருப்பார், அமெரிக்கா போவார். அமெரிக்கா போன உடனே நம்ம ஆத்துக்கு ஒன்றும் அங்க இருப்பா. மாமா ஒரு ஊறுகாய் பண்ணி தரேன், புளிக்காய்ச்சல் பண்ணி தரேன், அதை கொண்டு தரையலா அப்படின்னு சொன்னா சரிம்பர். அனுப்பிச்ச உடனே அவர் போயிட்டு வந்த உடனே நேர வருவார் நம்ம ஆத்துக்குள்ள. வந்த உடனே குழந்தை எல்லாம் எப்படி இருக்கா, எல்லாரும் போயிட்டு வந்து எல்லாம் சௌக்கியமா இருக்கான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, சௌக்கியமா இருக்கா அப்படின்னா நமக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் போனேன், அந்த சமயத்துல உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஏதோ மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா, என்னடி பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஏதோ சின்ன ப்ராப்ளம்னு சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். போன் பறக்கும். என்னடி ப்ராப்ளம்னா, நீ ஒரு பைத்தியத்தை அனுப்பிச்சியா, அதுதான் ப்ராப்ளம் பாவ. அங்கேருந்து உன்னை யார் புளிக்காய்ச்சல் கேட்டா, ஊடுகா கேட்டா, அது உட்கார்ந்து நாங்க அவசரமா ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கோம், நகர மாட்டேங்கிறது. இது மாதிரி நாம என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எதுக்கு பேசுறோம், இது தெரிய வேண்டாம ஒருத்தர் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசவே கூடாது. மதுரா பாஷி, பூர்வ பாஷி. அடுத்த விஷயம் சொல்றேன். ரோட்ல நடந்து போறோம், நமக்கு தெரிஞ்சவா வரா, இந்த சைடு நாம போறோம், அந்த சைடு நாம வரா. அந்த சைடு நாம வரத்த சில பேருக்கு சில குதிருப்புன்னு உண்டு, நாம முதல்ல பேசட்டும்னு அவன் நினைப்பான். அதனால என்ன பண்ணுவான், பார்க்காத மாதிரி இப்படி அந்த பக்கம் பார்த்துன்னு போவான். உடனே நமக்கு கோபம் வரும். முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பார்க்காம போறதுனால நாமளே பேசணும்னு சொல்லிட்டு நாமும் திரும்பிப்போம். இப்படியே 5 வருஷம் ஓடி போயிடும், ஒரு சண்டை கிடையாது. ராமர் என்ன பண்ணுவாருன்னார், அந்த பக்கம் திரும்பி நான் அவரை கூப்பிட்டு ஹலோ சார் சௌக்கியமானு கேட்பார். பூர்வ பாஷி, முன்னாடி பேசுறேன். பேசிட்டா ஐயோ இவரை போய் தப்பா நினைச்சவேன்னு தான் தோணும். சௌக்கியமா இருக்கலாம், போயிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அந்த விரோதம் வரா மாதிரி அதை கிரியேட் பண்ணவே கூடாது. பூர்வ பாஷி பிரியம்பதா, நாம பேசினா இனிமையானதுதான் பேசணும். வீரியவான் நச்சமி புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதா வீரியவான் நச்சவீரியன மகதாஸ்வேன விஸ்மிதா. எவ்வளவு பெரிய பராக்கிரமம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், அறிவு இருந்தாலும், அதனால ஒரு நாளைக்கும் ஒரு காலத்திலையும் ராமன் ஆணவத்தை அடைஞ்சதே கிடையாது. எதுவுமே மாறு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை விட ஒரு ஆள் மேல உண்டு எப்போதுமே. நீங்க தான் டாப்னு நினைக்கவே வேண்டாம். திறமைய பகவான் ஒத்தாற்றியே கொடுத்துடுறது இல்லை, உலகத்துல பிரிச்சுதான் கொடுக்கலாம். அந்த திறமையை மதிக்க தெரியணும். நமக்கு தெரியாத ஒரு இவனுக்கு என்ன தெரியும்னு நம்ம நினைப்போம். அபூர்வமா இருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். திண்டுக்கல்ங்கிற ஊருக்கு கதைக்கு போயிருந்தேன். ஒரு கோணார் ஒருத்தர் இளநீ கொண்டு கொடுப்பார் தினம், நான் குடிக்கிறது. அவர் இளநீ வியாபாரம் பண்றவர், அதுல தர்மம். போறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு ஒரு இளநீ கொடுப்பார். நான் சொல்ற காலத்துல இளநீ 6 ரூபா, 6 ரூபாயோ 7 ரூபாயோ. நான் சொல்றது 86, 90 அந்த பீரியட் இல்லை. பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டார். இல்ல சாமி, நான் நீங்க கதை சொல்றவங்க யார் வந்தாலும் நான் கொடுப்பேன், தினம் ஒரு இளநீ கொண்டு கொடுத்துட்டு போவேன், அது என்னோட ஒரு தர்மம். அதுவாது நான் பண்றேனே, நான் என்ன உங்களுக்கு என்ன பெருசா சம்பாவனையா பண்ண போறேன் அப்படிங்கிறத எனக்கு கண்ணுல கண்ணீர் வரும். அங்க ராத்திரி கதையில நடக்கிறதே பார்த்தா சௌராஷ்டிர ஜனங்கள் தான் வருவா, பிராமணாலே வரமாட்டா. ஒருத்தர் 2 பேர் தான் அபூர்வமா பிராமணா இருப்பா. அப்பயே நான் ஒரு நாளைக்கு கோனார்ட்ட கேட்டேன், இந்த பிராமணாலாம் ஏன் கதைக்கு வரதில்லை? இந்த பிராமணாலே கிடையாதுன்னாரு இந்த ஊர்ல ஜாஸ்தி, ரொம்ப குறைச்சல் சாமி. ஏன் இங்க நதி இல்லையே சாமி, பிராமணர்கள் எப்படி தங்குவார்கள்? எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. பிராமணர்களுக்கு முதல்ல ஆச்சாரமா இருக்கணுமே, நதி வேணுமேனு அவர் சொல்றார். அவர் சொன்னப்புறம் தான் அந்த ஆங்கிலேயே நான் யோசனை பண்றேன். கேவேரி தீரம், தாமிரபரணி தீரம்னு இத்தனை கிராமம் ஏன் அமைஞ்சது? பாலாறு கரை கவனிச்சு பார்த்தேன்னா அப்புறம் அந்த நாகரிகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடங்கள்ல மட்டும் ஏன் அமைஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணினா இதுதான் காரணம். ஸ்நானத்துலதான் ஆரம்பம் நம்மளுடைய அனுஷ்டானம். அப்ப எல்லாருக்கும் பகவான் ஒரு திறமையை கொடுத்துருக்கான். அதை எடுத்துக்கிறதுக்கு தெரியணும். உனக்கு என்ன தெரியும்னு நினைச்சிடக்கூடாது. காலத்துக்கு வசப்பட மாட்டான் பகவான். சம்பாதிக்கிறது ரொம்ப கெட்டிக்காரத்தனமா சம்பாதிப்பான். ஆயகர்மன் யுபாயஜ்ஞா, இதெல்லாம் நான் பிரமிச்சு போனேன்.
நான் அரசியல் பேச மாட்டேன், அரசியல் பேசணுங்கிறது எனக்கு எண்ணம் கிடையாது. ஆனா ஜனங்களுக்கு அது நாலடிச்சுக்கு வரணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த கொரோனா வந்ததோனும், இந்த கொரோனா வந்த சமயத்துல ரெவென்யூ முழுக்க நின்று போகுமோ, அதுதானே நியாயமானது. உலகம் முழுக்க அப்படித்தானே ஆச்சு. நம்ம தேசத்துல எப்படி இருந்தது ரெவென்யூ? மாச ஜிஎஸ்டியோட அளவு தெரியுமா இருக்காது? 120 லட்சத்துக்கு மேல, 120 லட்சம் மேல மாச ஜிஎஸ்டி, 120 லட்சம் கோடிக்கு மேல. இந்த கொரோனால இது எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த யோஜனை பண்றவா தான் ராஜா. அதுதான் விஷயம். அந்த யோஜனை பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பண்ணினா ஹிம்சை பண்ணக்கூடாது ஜனங்களை, அதே சமயம் மிருதுவா எடுக்கணும். ராமர் அவ்வளவு வெட்டிக்காரர். இன்கம்ல சந்துஷ்டம் விய கர்ம விதி, செலவை பார்த்துதான் பண்ணுவார். 1 ரூபா கூட அவர் நாலெட்ஜுக்கு இல்லாத செலவே ஆகாது. இதை நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சம்பாதிக்கிறது சாமர்த்தியம் இல்லை, சம்பாதிக்கிறது அதிர்ஷ்டம். அந்த பணத்தை ரட்சிக்கிறது தான் சாமர்த்தியம். அனாவசியமா பணத்தை அதை ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டேங்க, எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு பணம் வரும்னு இன்னைக்கு செலவழிக்கிறோட போன முட்டாள் உலகத்துல கிடையவே கிடையாது. நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லாம் இன்கம் வரும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறான் பார்த்தா, ஓம் சரியா புச்சதோட அந்த தப்பே பண்ணக்கூடாது. நாம கையில் அடுக்கணும், அதை வச்சுட்டுதான் விவகாரம் பண்ணணும். பிளான் பண்ணி இதுல குடும்பத்துக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சாணக்கியரோடது, நீதி சாஸ்திரங்கள்ல உள்ளது. இதெல்லாம் ஃபண்ட்ஸை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிறதுக்கு கோடி புஸ்தகம் இருக்கு நம்ம ஹிந்து மதத்துல. என்ன மாதிரி எல்லாம் நிர்வாகம் பண்ணணும், இந்த பணத்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் பிரிச்சு செலவழி. ஒரு பாகம் சம்பாத்தியத்துல 6 அல்லது 10 பண்ணி அதுல ஒரு பாகம் தான் கரண்ட் செலவே பண்ணலாம் நாம அப்படிங்கிறது. மிச்சமெல்லாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அதெல்லாம் கரெக்டா பண்ணுவார், காலத்துக்கு வசப்பட மாட்டார். இத்தனை விசேஷங்கள்லாம் சொல்லி இப்ப ஏற்பட்ட குண சம்பத்தோட உள்ள ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பூமி தேவி ஆசைப்பட்டார். தமேவம் விரத சம்பன்னம் அப்பிரதிஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயதமேதினி. பகவானுக்கு 2 தேவிகள், ஸ்ரீதேவி பூதேவின்னு. ஸ்ரீதேவி கல்யாணம், சீதா கல்யாணம். அதுக்கு அடுத்தது பூதேவி கல்யாணத்தை சொல்றார். பூமி தேவி ஆசைப்பட்டால்னா என்ன அர்த்தம்? பூமிக்கு யார் கணவன்? ராஜா. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் ஆசைப்பட்டான். தசரதனுக்கு அந்த ஆசை என்னவா வந்தது அப்படின்னா, வால்மீகியே தசரதனே அவன் வாயினால சொல்றான். ஒரு நாளைக்கு சபைக்கு கிளம்புறதே கண்ணாடி முன்னாடி அலங்காரம் பண்ணி பாக்குறத அவனுக்கு வயசான தோற்றம் வந்தது தெரிஞ்சுது. அதனால இனிமே நாம பதவியில இருக்க வேண்டாம், நம்ம ராமருக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் நினைச்சான். இதுல ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன். என்னையா எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாதுங்கிற பத்தியில அவளுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு சொல்றேன். இந்த ராவணனோட வதத்துக்கு எது காரணம் அப்படின்னு எடுத்தா இந்த தசரதனோட ஜடதான் வரும். தசரதன் காதுல நிற இருந்தது, காதோட உள்ள ஜட முடியெல்லாம் நிறைச்சு போயிருந்தது. இதுதான் ராவணன் சாகறதுக்கு காரணமே. என்ன சார் சொல்றேன்னா, தலை நிறைச்சதுனாலதான் பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணினா, பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணதுனாலதான் கைகேயி வரம் கேட்டா, கைகேயி வரம் கேட்டதுனாலதான் ராமர் காட்டுக்கு போனா, ராமர் காட்டுக்கு போனதுனாலதான் ராட்சசாலோட பிரச்சனை வந்தது, ராட்சசாலோட பிரச்சனை வந்ததுனாலதான் சீதையை கொண்டு போனா, சீதையை தூக்கின்னு போனதுனாலதான் ராவணனை வதம் பண்ணினார் பகவான். ராவணனை வதம் பண்றதுக்கு காரணம் எது? சீதையை தூக்கின்னு போனது. சீதையை தூக்கின்னு போனதுக்கு காரணம் எது? ராமர் காட்டுக்கு வந்தது. காட்டுக்கு வந்ததுக்கு காரணம் எது? கைகேயி வரம் கேட்டது. கைகேயி வரம் கேட்டதுக்கு காரணம் எது? ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் தசரதன் மனசுல ஆசைப்பட்டது. தசரதன் ஆசைப்பட்டதுக்கு காரணம் எது? அவன் நினைச்ச முடியும். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியுமா? எங்க ஆரம்பிச்சு எங்க போய் அழிக்கிறது பாருங்க. அதுக்காக சொல்ல வரேன். இதுதான் உலகத்தோட கனெக்டிவிட்டிங்கிறது. சபையில உட்கார்ந்துன்னா பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா. வெண்கொடை
ராஜாக்கள் எல்லாம் உட்காந்துக்கிறது மேல கொடை இருக்கும், வெண்கொடை, வெண்பட்டுல இருக்கும். அந்த வெண்கொடையில உட்கார்ந்துட்டே என் உடம்பு பொதுவா வெயில்ல இருக்கணும், ரொம்ப வெயில்லையும் இருக்கக்கூடாது, சாஸ்திரம் அது. நமக்கு வெயில்லையும் இருக்கணும், ரொம்ப வெயில்லையும் இருக்கக்கூடாது. ரொம்ப வெயில்ல இருந்தா வார்த்தக்கியம் வரும், வயசு நடக்கிறது இருக்கு பாருங்க. இவா சொல்ற மாதிரி நடந்தா கழுத்தனை சீக்கிரமா வந்துடும். ஒரு நாளைக்கு நான் 5 கிலோமீட்டர் நடக்கணும், நாள் முழுக்க நடக்கணும், பிரிச்சு நடக்கணும். நாள் முழுக்க ஒரு 10,000 ஸ்டெப்பு 15,000 ஸ்டெப்புன்னு வச்சுக்கணும். பக்கத்துல போனா கூட நடந்துதான் போகணும். இவா சொல்ற மாதிரி வீச்சுன்னு போனா பெரிய பிராபம், அதுவே வார்த்தக்கியம் வரும்னு இருக்கு. கிழத்தன்மையை கொண்டு விட்டுடும் சீக்கிரம். நான் இது மாதிரி கொடையில உட்கார்ந்துட்டே எனக்கு கிழத்தன்மை வந்துருச்சு. அதனால என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஜனங்கள் எல்லாரும் இருக்கா, உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, இது ஜனநாயகம் இல்ல, இது குடியரசு இல்ல, முடியரசு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு இல்ல, யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் தீர்மானம் பண்றதுதான். தசரதன் கூப்பிட்டு இவன் தான் உங்க ராஜான்னு சொன்னா மக்கள் ஏத்துன்னுதான் ஆகணும். அதுதான் இங்க சிஸ்டம்ங்கிறது. பொதுவா மூத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஆனா அப்படி ஒரு சட்டம் இருக்கிற காலத்திலேயே நம்ம ராஜாக்கள்லாம் எப்படி நடந்துட்டார்கள்ன்றதுக்காக சொல்றேன். பட்டாபிஷேகத்தை திணிக்கல்லவா, வாரிச திணிக்கல, பின்ன அந்த மக்களை கூப்பிட்டு அபிப்பிராயம் கேட்கிறா. இப்ப ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்றதுல உங்களுக்கு எல்லாம் இஷ்டமானு கேட்டா தசரதன். அப்படியே இருக்கு, வால்மீகி ராமாயணம் எடுத்து பார்த்தா தெரியும். உடனே ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்னா, ஜனோகோ துஷ்ட சன்னாதா இப்படி கை தட்டினான். விமானம் கம்பயன் நிவா, அந்த மண்டபமே அதிர்றா மாதிரி கை தட்டிட்டு, உங்களுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கா வரல, நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போய் வேண்டிகிட்டே இருந்தோம். ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்ச சாயம் பிராதः சமாஹிதாः சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினः. எல்லாரும் வேண்டினோம், அந்த வேண்டுதலுடைய பலன் தான் உங்களுக்கு தோன்றிருக்கு அப்படின்னு ஜனங்கள் சந்தோஷப்பட தசரதனுக்கு ஒன்னே முகம் மாறிப்படுது. ஏன் மாறி போச்சுன்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்ற தேவை, அதோட இன்னொரு மெசேஜும் இருக்கு, இவர் ரிட்டையர் ஆறாருங்கிறது. ஜனங்கள்லாம் இவ்வளவு சந்தோஷப்பட்ட உடனே அந்த பட்டாபிஷேகத்தை விட்டுட்டாங்க. பட்டாபிஷேகத்துல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமாங்கிறத விட்டுட்டு, நான் ரிட்டையர் ஆகிறதுல உங்களுக்கு என்ன இவ்வளவு சந்தோஷம்னா, நான் ரிட்டையர் ஆகி போறதுல இவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு, எல்லாரும் இவ்வளவு கைதட்டி வரவேற்கிறேன் அப்பாடா அப்படிங்கிறேன் அப்படின்னு உடனே அவா சொன்னா, பிரம்மன் ராஜமே அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கு அப்படிலாம் எண்ணம் கிடையாது. உங்களோட ராஜ்யத்துல நாங்க சௌக்கியமா தான் இருந்தோம், உங்களோடையும் நாங்க நல்லா பழகிருக்கோம். ஒரு அப்பா எப்படி கவனிச்சு இருப்பாரோ அப்படிதான் நீங்க இருக்க. ஆனா ராமன்ட்ட என்ன விசேஷம்னா, உங்கள்கிட்ட சில பல குணங்கள் தான் உண்டு. ராமபிரான்ட்ட ஆயிரக்கணக்கான பகவான் ரிபகல்யாண குணா புத்திரஸ்ய சந்திதே, ஆயிரக்கணக்கான கல்யாண குணங்கள் இன்ச்சு பை இன்ச்சா ராமனுடைய உடம்புல இருக்கிற இடத்துக்கு இடம் இல்லாதபடி தொங்குறது. பீக் ஹவர்ஸ்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தொங்கின்னு போற மாதிரி அவ்வளவு குணங்கள். இப்ப ஒருத்தரை பார்த்து ஒரு குணத்தை பார்த்து நாம வியக்கிறோம், கவனிச்சு கேளுங்க. அடுத்த குணத்தை பார்த்து வியக்கிறோம், உடனே அவர்கிட்ட நமக்கு பிரியம் வருது, அவரோட பேசணும்னு ஆசைப்படுறோம், அவரோட பழகணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கட்டத்துல அவரோட நட்பு நமக்கு திக்கா அமைஞ்சுடுறது. அந்த நட்பு ஏன் நீடிக்கிறது இல்லை? அதுக்கப்புறம் கேப் வச்சுக்கிறோம் நாம. ஏன்னா அவளோட துர்குணமும் நமக்கு தெரியறதுனால. குணம் மட்டும் யார்த்தையும் கிடையாது, தோஷமும் உண்டு. இதுல வெளிக்காரால நம்ம குணத்தை மட்டும் காமிச்சு ஏமாத்திடலாம். நம்மளோட தோஷமே மைனஸே தெரியாதபடிக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி காமிச்சிடலாம். மனைவி ஏமாத்த முடியாது. அன்னைக்கே சொல்லலையா, உகாத் மாமா மாதிரி இருந்தான்னா என்ன கேளுங்க சொல்றேன்பா. உகாத் மாமா அவரை பத்தி என்ன கேளுங்க நான் சொல்றேன்பா. ஏன்னா எல்லாத்தையும் அவதான பாக்குறா அப்படிங்கறது. இங்க சீதை எப்படி இருந்தா வாழ்க்கையிலன்னா, ஒரு நாள் கூட சீதைக்கு அலுப்பே வந்தது இல்லை ராமரை பார்த்து. ஏன்னா அந்த குணங்கள் மேல மேல மேல
பிரவாகமா வந்துட்டே இருக்கு. இப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரான்னு ஆச்சரியப்படுறாங்க. அது மாதிரி ராமரோட உயர்ந்த குணங்கள். அதனால நாங்க ஆசைப்பட்டோம்னு சொன்ன உடனே சரி சுமந்திரா ராமனை போய் அழிச்சுங்களா அப்படின்னா உடனே சுமந்திரன் கிளம்பி போறான். இதுக்குள்ள ஜனங்களுக்கு விஷயங்கள்லாம் பரவிப்படுத்தி ஜனங்கள்லாம் பெருசா கூட ஆரம்பிச்சுட்டார் தெருவுல. ராமன் அழிச்சுன்னு வந்தா அந்த தேர்ல வர ராமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தசரதனும் என்ன பண்றான், மொட்டை மாடிக்கு பிராசாதம். இந்த மாடி வச்சு கட்டுற டெக்னாலஜி வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான்னு சொல்றோமோ அந்த முட்டாள்தனம் இல்லைங்கிறது சொல்ல வரேன். இந்த பிராசாதம்னு பேர் அதுக்கு. மகாபாரதத்துல அஸ்தினாபுரத்தை பற்றி வர்ணிக்கும் போது அஸ்தினாபுரத்துல உள்ள வீட்டுல உள்ள ஜன்னல் வழியா மேகம் போகுங்கிறது. அந்த வீட்டுல உள்ள ஜன்னல் வழியா மேகம் போகும்னா அந்த உலகத்துக்கு கட்டடம் அப்படிலாம் ஒரு டெக்னாலஜி எல்லாம் நமக்கு இருந்திருக்கு. இல்லைன்னா நீங்க சொல்லவே முடியாது. இவன் என்ன பண்ணினா, வெளிநாட்டுக்காரன் முதல்ல அவன் டெக்னாலஜியை பரப்புறதுக்கு முன்னாடி நம்ம டெக்னாலஜியை அழிச்சான், நம்ம நாலெட்ஜ. அப்புறம் அவனோட எங்க கிராமத்துல பெருமாள் கோவில் கட்டணும்னு சொல்றதே ஒரு பெரியவர் இருந்தார். அவர் எப்படி கட்டலாங்கிறத நான் எப்படி கட்டணுங்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல பெருமாள் கோவில இடி கட்டுற யோசனையை நான் சொல்றேன். பெருமாள் கோவில முதல்ல இடிச்சிடும், அப்புறம் கட்டுறதை பத்தி நான் சொல்றேன். அப்படிதான் நடக்கிற திட்டங்கள்லாம். முதல்ல எப்படி அதை கட்டணுங்கிறத தீர்மானம் பண்ணணுமோ. இவன் இது மாதிரி நாசம் பண்ணினான்னு நான் சொல்லல. தரம்பால்னு ஒருத்தர், பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு இங்கிலீஷ்ல பேர் அந்த புஸ்தகத்துக்கு. தமிழ்ல அழகிய மரம் பேர்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தை படிச்செல்லாம் தெரியும். இவன் பிரிட்டிஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி இந்த தேசத்துல எத்தனை ஜில்லாவில எத்தனை ஸ்கூல் இருந்தது, எத்தனை பள்ளிக்கூடத்துல எத்தனை பேர் படிச்சா அப்படிங்கிறதெல்லாம் அவன் சர்வே எடுத்துட்டு தான் மெக்கால அடுத்தது அவனோட கொண்டு வரான். அப்ப சர்வே எடுத்ததெல்லாம் பை ரெக்கார்டா பண்ணி வச்சிருக்கான். அதை முழுக்க எடுத்து போடுறான். காந்திஜி அதை ரொம்ப கொண்டாடினார்னா அவ சொல்லுவான். அவர் என்ன சொல்றாரு தரம்பால்னா, இந்த மரத்தை புடுங்கி பார்த்தான், புடுங்கினவன் திரும்பி நடவுல அதை தூக்கி போட்டுட்டான். இந்த மரத்தோட ரூட் எப்படி இருக்குங்கிறத பார்த்தான். பார்த்துட்டு அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும்னு தான் இந்த மரத்தை அவன் புடுங்கினவன் அந்த மரத்தை திரும்பி நடலைங்கிறவன். எல்லாம் நம்ம தேசத்துல இருக்குங்கிறதுக்கு சொல்ல வர. மாடியில ஏறி தசரதன் போய் பார்க்கறான் தேர்ல வர ராமனை. இத்தனை நாளா பார்த்த ராமனுக்கும் இப்ப பார்க்கிற ராமனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது சாதாரணமா இப்ப குழந்தைய நம்ம குழந்தையா பாக்குறதுக்கும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையாவும் பொண்ணாவும் பாக்குறது, கல்யாண பொண்ணா கல்யாண பையனா பாக்குறது நமக்கே ஒரு சந்தோஷம் வரும். அப்படி பார்க்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவா. அது மாதிரி கத்திரியர்களுக்கு என்ன ஆசைன்னா ராஜாவா பார்க்கணுங்கிறது தான். இவன் ராஜான்னு தீர்மானம் பண்ணி வரத்தினால தேர்ல வர ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். இது எல்லா அப்பா அம்மாவுக்கும் உள்ளதான ஒரு பூதிப்பு. இந்த பழைய காலத்துல மாப்பிள்ளையப்புன்னு ஒரு கூத்து உண்டு. அந்த கார்ல வச்சுன்னு வரதே அங்க ஏகப்பட்ட குழந்தைகளை ஏற்றி விட்டு எல்லாரோடையும் அந்த மாப்பிள்ளை வருவான். எல்லாரும் முன்னாடி நடந்து போவா. இந்த கோவில்ல இருந்து போறது ஒரு கல்யாணம் ஆன ஒரு தம்பதிகள் ஒருத்தர் பேசின்னு போறா. எங்க நம்மாது குழந்தை எங்கன்னா அவன் தெரியாதா, மற்ற கார்ல உட்காந்துக்காம இருக்கும் மாப்பிள்ளை பக்கத்துல அப்படின்னா. உடனே திரும்பி பார்த்த அப்பா சொன்னா, எடி நம்ம பையன் தாண்டி மாப்பிள்ளை மாதிரி இருக்கான். இந்த மாப்பிள்ளை கார்ல வர இந்த கூட்டத்துல இவன் பையனை பார்த்து அவ அப்பா சொல்றான், நம்ம பையன் தான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கான்னு. உண்மையில அவன் எப்படி தெரியுமா இருக்கான், அந்த காருக்கு அவன் தான் திருஷ்டி பரிகாரமா இருக்கான். அப்படி சொன்னா ஒத்துப்பால? காக்காய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. தன் குழந்தைய அப்படி பாக்குறது எல்லாருக்குமே சந்தோஷம் வரத்தான் வரும். அது மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தசரதன் மேல வரான். வந்தா தேர்ல வந்த ராமர் எப்படி இருந்தார்னு சொல்றார். ராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூபோதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம்
கர்மாபிதப்தா பர்ஜன்யம் க்ளாதயந்தமிவ பிரஜாஹ நததத்பசமாயாந்தம் பஸ்யமானோ நராதிபஹ கந்தர்வராஜ பிரதிபம். உலகத்துல அழகானவர்கள் கந்தர்வர்கள், இயற்கைய அழகானவர்கள் கந்தர்வர்கள். ரூபாபிகாமோ கந்தர்வா அப்படின்னு கந்தர்வராஜ பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு தெரியுமோ? பாக்குறவாளுக்கு நான் அழகா தெரியணும்னா அந்த பூஜையை பண்ணணும். பண்ணினா பாக்குறவாளுக்கு எல்லாம் என்ன பார்த்தாலே அழகா இருப்பேன். அழகா இருக்கல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பவுடர் யூஸ் பண்றேன், என்ன ஸ்னோ யூஸ் பண்றேன், இப்படி நோண்டிட்டே இருப்பா. ஒண்ணுமே இல்ல, வெறும் தேங்காய் எண்ணெய் தடவை தான் வருவோம் நம்ம. அதை விட ஒரு உதாரணம் சொல்றேன். நான் அரசியல் பேச மாட்டேன். ரொம்ப பிரபலமான சிஎம்மா கூட இருந்த ஒரு பிரசித்தமான ஒரு அம்மா, ரொம்ப அழகுன்னு எல்லாரும் சொல்லுவா. அந்த அம்மா என்ன தெரியுமா, விளக்கெண்ணெயை தான் தடவிப்பா. நித்தியப்படி முகத்துல விளக்கெண்ணெயை தான் பாலிஷ் போட்டுன்னு வருவா. பாக்குறவாளுக்கு எல்லாம் பிரமிப்பா இருக்கும். இந்த அழகுங்கிறது இந்த கந்தர்வ பூஜையினால வரும். ஒரு ஆச்சரியம் சொல்றேன், எல்லாரும் பண்ணலாமான்னா கிடையாது. சாஸ்திரம் எங்க விதிச்சிருக்குன்னா, கல்யாணமான உடனே அந்த தம்பதிகள் 2 பேரும் அந்த பூஜையை பண்ணணும்னு இருக்கு. கல்யாணமான பையனும் பொண்ணும் பண்ணணும். எதற்காகன்னா, வாழ்நாள் முழுவதும் இந்த பையனுக்கு அந்த பொண்ணுதான் அழகானவள்னு தெரியும். வாழ்நாள் முழுவதும் அந்த பையன் பொண்ணுக்கு தன் ஆத்துக்காருக்கு மேல அழகே கிடையாது அப்படின்னு தோணணும். இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதானே வாழ்க்கை. காமம் இல்ல வாழ்க்கை. அதை அடிப்படையா கொண்டது அந்த பூஜை. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கந்தர்வராஜ பூஜைன்னு ஒண்ணு இருக்கேன்னு வாத்தியார வேணா கேட்டு வரவங்க பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அது கல்யாணங்கள்லாம் முடிஞ்சு பண்ண வேண்டிய பூஜை. அது 4 நாள் அந்த கந்தர்வனை கூட வச்சுட்டு 4வது நாள் சேஷஹோமத்தை அன்னைக்கு விசர்ஜனம் பண்ணணும். அது அந்த கந்தர்வராஜன் சித்திரசேனன்னு பேர் அவனுக்கு. அவன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்கார் ராமன். கந்தர்வராஜ பிரதிமம். சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். ஒரு சபையில எல்லாம் வந்து இப்படி முன்னாடி உட்காந்து வச்சா பலன்னு அங்கவஸ்திரத்தையும் வேற போத்தி விட்டுறோம்னு வச்சுக்கோங்க, பட்டு மாமா மாதிரி இருப்பார். ஆனா அவரோட ஒரு பிரயோஜனம் இருக்காது. இந்த நவராத்திரி பொம்மையில வைக்கிற பாருங்க ஃப்ரூட்ஸ், அதுவும் அவரும் ஒன்னா இருக்கும். இந்த கொலுல வைக்கிற பாருங்க பழங்கள்லாம் ஒரிஜினல் ஃப்ரூட்ஸை விட அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கிட்டக்க போய் தொட்டோம்னா கல்லா இருக்கும் அல்லது மெழுகா இருக்கும். அது மாதிரி உலகத்துல இருக்காமா புகழ் இருக்கணும். என்னை பத்தி தெரியணும். 4 பேரு பக்கத்துல உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு தெரியாது. கியாத பௌருஷம், விக்கியாத பௌருஷம், லோகே விக்கியாத பௌருஷம்னு 3 நிலையில ராமரை பத்தி உலகம் முழுக்க தெரிஞ்சுது. முதல்ல தாடகையை வதம் பண்ணின உடனே தெரிய ஆரம்பிச்சுட்டோம். வால்மீகியின் விஸ்வாமித்திரருடைய கியாத பௌருஷம்ங்கிறது சித்திச்சுது. விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சிச்சு மாரீசனை அடிச்சு விரட்டி விட்டுற உடனே விக்கியாத பௌருஷம் அதர் ஸ்டேட்ல பேச ஆரம்பிச்சுட்டா. வில்ல முடிஞ்ச உடனே லோக விக்கியாத பௌருஷம். 12 வயசுல வேர்ந்து முழுக்க ராமனை பத்தி தெரியும். இது பெரிய பாக்கியம் வாழ்க்கையில. சின்ன வயசுல கீர்த்தி அடையிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப விசேஷம் வாழ்க்கையில. சின்ன வயசுல பக்தி வரணும், சின்ன வயசுல புகழ் வரணும். நாம அடையணும், நம்ம உழைப்பினால அடையணும். சில பேருக்கு வரும் பட்டம் வரும், 99 வயசுல பத்மஸ்ரீ பட்டம் கொடுப்பா. இவரே கூடையில அடின்னு போற மாதிரி இருக்கா. இது மாதிரி தேவையில்ல. இன்னும் சில பேருக்கு போன அப்புறம் வரும். என்ன பிரயோஜனம்? நாம இருக்கிற காலத்துல என்ன வரணும்? அது நாம இருக்கிற காலத்துல என்ன அந்த புகழை சம்பாதிச்சுக்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றல், தோன்றினார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறார் வள்ளுவர். அது மாதிரி நல்ல காரியங்கள் ஏதாவது பண்ணணும்.